வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்னாப் சாட்டில் நீங்கள் மாற்ற வேண்டிய கண்டிப்பான ஒரு செட்டிங். லைக் என்ன செட்டிங் அப்படின்னா, உங்கள் ஸ்னாப் சாட்டில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, அதாவது ஆப்புக்குள்ளேயும் சரி ஆப்லேருந்து வெளியில் போய் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்னாப் சாட் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. வாட்ச் பண்ணி அது ஆக்சுவலாக அதுக்கு வந்து செட்டிங்கே இருக்குது. நீங்கள் வந்து அது டிக் கொடுத்துருப்பீங்க. டிஃபால்ட்டாக அதுக்கு எல்லாத்தையும் நம்ம ஓகே சொல்லியிருப்போம். ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகுது இல்லையா, அதாவது என்னென்னா இப்போ வந்து நான் ஏதாச்சும் ஒன்று பார்க்குறேன்னா அது சம்மந்தமாகவே எனக்கு வேறு ஆப்லேயே வந்து ரெக்கமெண்ட் ஆகும். இந்த ஆப்பில் போட்டது நான் வேறு ஆப்லேயே ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைக் வேறு ஆப்லேயே உங்களோட ஆக்டிவிட்டி நாங்கள் கேதர் பண்ணி எங்கள் ஆப்பில் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் சாட்டில் ஒரு செட்டிங்காக இருக்கும். ஸோ அது எப்படி ஆஃப் பண்ணுறது, அது ஆஃப் பண்ணி ஆகணும். அதான் எப்படி ஆஃப் பண்ணுறது இந்த வீடியோலேயே சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்து, சப்போஸ் இப்போ வந்து நான் சின்ன வயசுலேருந்து ஆகணும் ஆசைப்பட்டிருக்கேன், எனக்கு அந்த ஐடியா இருந்திருக்கு, இந்த ஐடியா இருந்திருக்கு, அப்படி இல்லை ப்ரோ எனக்கு வாழ்க்கையிலே ஐடியாவே கிடையாது, எதுலையுமே இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ் தான் வந்து திஸ் மிஸ்டர் திங்கி அப்படின்ற இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ். இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து என்னோட தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து ஒரு டிஎம் மட்டும் பண்ணால் போதும். லைக் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என்ன மாதிரி ஹெல்ப்னா, நீங்கள் லைக் உங்களுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் நீங்கள் எது நல்லா பண்ணுவீங்க அப்படின்றதான். அதாவது உங்கள்கிட்ட பேசி உங்களுக்கு பிடிச்சது தான், லைக் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு ஒரு கிளாரிட்டி மட்டும் தான் கொண்டு வருவேன் தவிர மற்றபடி வேறு எதுவும் பெருசாக பண்ண மாட்டேன். லைக் கிளாரிட்டியே இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இல்லைனா நான் எதுவும் எனக்கு ஐடியா அப்படின்றது எதுவுமே இல்லை, எனக்கு ஐடியா இருந்து என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்றப்பலாம் ஸோ நீங்கள் இந்த பேஜ் வந்து பார்த்தா டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்கலாம் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்ன அப்படின்னா, ஸ்னாப் சாட் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் நான் செட்டிங் என்ன அப்படி லைக் செட்டிங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். முதல் விஷயம் என்னன்னா, நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் வச்சிருந்தீங்க அப்படின்னா, லைக் நீங்கள் ஸ்னாப் சாட் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு ஆப் வச்சிருக்கீங்க அப்படின்றப்போ அந்த ஆப்லேருந்து உங்களுக்கு வந்து டேட்டாஸும் லைக் உங்கள் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா உங்கள் சர்ச் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ச் ஹிஸ்ட்ரி, ஸோ அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது. ஸோ இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 3 ஆப்ஷன்லையுமே ஒன்றுனா நீங்கள் லைக் நான் செட்டிங் சொன்னப்போ நீங்கள் ரீட் பண்ணி பேசிக்காக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தா கொட்ட இடத்துல அதிலே எழுதியிருப்பான். என்ன எழுதியிருப்பான்னா, ஸ்னாப் சாட் யூஸ் பண்ணுறப்பையும் சரி ஸ்னாப் சாட் வெளியிலையும் சரி உங்களோட ஆக்டிவிட்டிஸை நாங்கள் கேதர் பண்ணி தான் வந்து நாங்கள் ஆட்ஸ் கொடுப்போம் அப்படின்றது வந்து அவங்க அப்படியே கொட்ட இடத்துல எழுதியிருப்பாங்க. ஸோ அது எந்தெந்த விதமாக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்னாப் சாட் மூலியமாக ஒன்று, தென் ஸ்னாப் சாட்டில் லைக் அவுட் சைட் ஸ்னாப் சாட் லைக் ஸ்னாப் சாட் இருந்து இன்ஸ்டால் மட்டும் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ, அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்னா இப்போ ஸ்னாப் சாட் ரிலேட்டடாவோ இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு ஆப் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸ்னாப் சாட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது எல்லாமே தேர்ட் பார்ட்டியில் வந்துடும். ஸோ அந்த ஆப்லேருந்து உங்கள் ஆக்டிவிட்டிஸ் எடுத்து அதை பொறுத்து தான் உங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் லைக் உங்களுக்கு வந்து ஆட்ஸ் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான். அதாவது நீங்கள் என்ன அதிகமாக தேடுறீங்களோ அதை எதாவது திருப்பி வரும் இல்லையா. ஸோ அதான் வந்து ஸ்னாப் சாட் இப்போ பேசிக்காக பண்ணுற விஷயம். ஸோ இது எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்னாப் சாட்டோட செட்டிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸ்னாப் சாட் செட்டிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஆட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தா இருக்கும். ஸோ அந்த ஆட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா. ஸோ ஆட் ப்ரிஃபரன்ஸ்லேயும் லைக் ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் சைடில் வரும். அதை பார்த்து நீங்கள் போனீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஸை போய்ட்டு ஒரு 3 ஆப்ஷன் கிட்ட வந்து ஆனில் இருக்கும். உங்களுக்கு வந்து ஆனில் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து தேர்ட் பார்ட்டி ஆஃப் இருந்துச்சு. தென் மீதி 2 ஆப்ஷன் வந்து என்ன பண்ணால் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு கூட ஆஃப் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. என்னன்னா அதான் எழுதியிருப்பான், என்னன்னா உங்கள் ஆக்டிவிட்டிஸ் தான் நாங்கள் வந்து எடுத்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம். லைக் நீங்கள் பண்ணதெல்லாம் எடுத்து தான் நாங்கள் உங்களுக்கு வந்து கண்டென்ட் சஜஸ்ட் பண்ணுவோம் அடுத்து வரதுக்கோ, இல்லைனா ஆட்ஸ் வந்து நாங்கள் நீங்கள் பார்க்கறதுக்கு பொறுத்து தான் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது 3 நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது 3 ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆட்ஸ் வராதுன்னு கிடையாது. இவங்க வந்து உங்கள் ஆக்டிவிட்டிஸை வந்து லைக் கண்காணிக்கிறது நிப்பாட்டிடுவாங்கன்னா உங்களுடைய பர்மிஷன் இருந்தால் தான் உங்கள் ஃபோன் வந்து ஆக்சுவலாக ஆக்சஸே பண்ண முடியும். அது தேர்ட் பார்ட்டி ஆப். ஆக்சுவலி ஸ்னாப் சாட்டே ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் தான். அந்த ஆப்க்கே நமக்கு பர்மிஷன் ஆக்சஸ் வேணும் அப்படின்றப்போ நம்ம பர்மிஷன் கொடுத்தா தான் ஆக்சஸ் வரும். இந்த டேர்ம்ஸ் ஆஃப் பாலிசி அப்படின்வாங்க இல்லையா. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லாம் ஓகே கொடுத்துருவோம். ஸோ அங்கே வந்து ஒரு சில இடத்துலலாம் ஓகேயான விஷயங்கள் தான் இந்த மாதிரிலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து லைக் 3 எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் லைக் ஃபுல்லாக கம்மியாகும்னு சொல்ல முடியாது. பட் முன்னாடி இந்த அளவு கூட உங்களுக்கு வந்து இந்த டைம் லைக் ஆக்சுவலாக வந்து வாஷ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்கள் பெர்மிஷன் இல்லைனா அந்த ஆப் வந்து லைக் அந்த ப்ரோக்ராம் வந்து ரன்னே ஆகாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் உள்ளுக்குள்ள இருக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து உங்களால் ஸ்னாப் சாட்டில் வந்து லைக் இது 3 கண்டிப்பாக மாற்ற வேண்டிய செட்டிங்ஸ் இதுதான் ஸ்னாப் சாட்டில். இந்த இதே மாதிரி வாட்ஸ்அப்புக்கு இன்ஸ்டாகிராமுக்கு வேணும். ஆக்சுவலாக கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமுக்குலாம் இருக்கும். நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டு நம்ம தேட்டரில் ஒரு படம் பார்த்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்ம ஆக்சுவலாக அது சம்மந்தமாக தான் வந்து பார்த்தா திருப்பி லைக் போஸ்ட் வந்துட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்திருக்காது. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த பேர் அந்த படத்தோட பேர் வந்து போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்படியே அந்த படத்தை வந்து போஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து போடலாம். லைக் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ஐ வில் புட். அண்ட் அவ்வளோதான் வீடியோ. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நீங்கள் வந்து எது வேணால் பண்ணிக்கலாம்.